காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில பாக்கியசாலிகள் அப்படின்னு யாரை சொல்லுவோம்னா, ஸ்தானம் எந்த ராசியை சொல்லுவோம்னா, தனுசு ராசியை சொல்லுவோம். இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல யோக பலன்கள, அற்புதமான யோக பலன்கள குடுக்குறதுக்கு தயாராகிடுச்சு அப்படின்றத நம்ம சொல்லலாம். காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு பிறக்கிற ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் பிறக்குது. செவ்வாய் தான் உங்க ராசிக்கு, அந்த கிழமையுடைய நாதன் செவ்வாய் வந்து உங்க ராசிக்கு யோகாதிபதி. செவ்வாய் யோகாதிபதியா வந்து அவர் ராசிக்கு 4ஆம் இடமான உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீடான மீன ராசியில் இருக்கிறாரு. கூட சனி சேர்ந்திருக்காரு. சனி வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அர்த்தாஷ்டம ஸ்தான சனி வந்து சில தொந்தரவுகளை கொடுக்கும் தான். அஷ்டம சனியில் பாதி அப்படின்னும்போது, அஷ்டம சனின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நோய் நொடி, வீண் வம்பு, செய்யாத தப்புக்கு, அதாவது தப்பே செய்யாமல் கெட்ட பேர் ஆகிறது, இந்த மாதிரியான அவப்பெயர்களில் சந்திக்கிறது, சிலருக்கு மருத்துவ செலவினங்கள், சிறைவாசம், இந்த அளவுக்குலாம் கூட அஷ்டம சனி போகும். அதில் பாதி அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவினங்கள், வீடை புனரமைக்க வேண்டிய கட்டாயம், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன உடல் உபாதைகளையும் கொடுக்க தான் செய்யும். ஸோ அப்படியேப்பட்ட அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களை தொந்தரவு செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக செய்ய மாட்டார். ஏன்னா விதிவிலக்காக அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியாக வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது. தனக்காரகன் 4ஆம் இடத்துல கேந்திரம் ஏறி இருக்காருன்ற போது உங்களோட பொருளாதாரம் மேம்பட போகுது அப்படின்னு அர்த்தம்.